சார் வாக்குப்பதிவு வந்தது நீங்க வந்து மிகப்பெரிய உற்சாகம் இருக்கு. எப்படி வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட்ஸ் வண்டர்ஃபுல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நாங்கள் நடிகர் சங்கம் எலெக்ஷனில் என்னோட பாஸ்ட் 35 இயர்ஸ் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். சார் இந்த தேர்தல் வந்து அதாவது தேர்தலுக்கு முன்னதாக வந்து இரண்டு தரப்புமே சரி, அது சரத்குமார் தரப்பாக இருந்தாலும் சரி, விஷால் தரப்பாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒரு சராமரியான குற்றச்சாட்டுகள் ஒருவருக்கு. ஆனால் சரத்குமார் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செய்திருக்காங்க. ஆனால் அவங்களை பற்றி மிகப்பெரிய விமர்சனங்களாம் செய்யப்பட்டது. ஒரு மூத்த நடிகராக, ஒரு மூத்த கலைஞராக இந்த விஷயங்கள் செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்கு. சகோதரிகளுக்குள் பிரச்சனை. மூத்த கலைஞர்கள் அவங்க ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம்ன்றது தான் உண்மை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் பேட்ச் அவங்கள மாதிரி பெரியவங்க இல்லை நாங்கள். ஏன்னா பெருமதிப்பிற்குரிய திரு சிவகுமார் அண்ணன் 65 இருக்கார். எனக்கு அப்போல்லாம் நான் கிட்ட அப்போ தான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த வேர்பல் டியூவல்னு ஒன்று இருந்தது இல்லை, அதை தவிர்த்து இருக்கலாம். ஒரு சைடில் முக்கியமாக எல்லாம் பாதி வாழ்க்கைக்கு மேலே பழகினவங்க. இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க செஞ்ச சேவையும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். யார் இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், இனி செய்ய போகிறவங்களையும் பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் தெரியும். முடிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது நடுநிலையாக சொல்லுங்க, எப்படி சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இதில் வந்து எந்த சைடுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நடிகர் சங்கத்தில் நடிகர் சங்க கட்டடம் தான் இருக்கணும்.